அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ப்ரெசைடிங் ஆஃபீஸர் அறிந்து வைத்திருக்க வேண்டிய வாக்குகளின் வகைகள் குறித்து தான் பார்க்க போகிறோம். இது போன்ற வாக்குகளின் வகைகள் வருவதற்கு வாய்ப்புகள் மிக அரிது என்றாலும் இது போன்ற வாக்குகள் வரும்பொழுது ப்ரெசைடிங் ஆஃபீஸர் இத்தகைய வாக்குகளை தெரிந்து வைத்திருக்கும் பட்சத்தில் அத்தகைய சூழ்நிலையை மிகவும் எளிதாக சமாளிக்க முடியும். ரூல் 49O வாக்களிக்க மறுத்தல். வாக்களிக்க வந்த ஒருவர் அழியாத மை வைத்துக்கொண்டு 17A பதிவேட்டில் பதிவு செய்த பின்னர் வாக்களிக்க விரும்பவில்லை என்றால் 17A பதிவேட்டில் ரிமார்க்ஸ் காலத்தில் ரெஃப்யூஸ்டு டு ஓட் என எழுதி ப்ரெசைடிங் ஆஃபீஸர் கையொப்பமிட வேண்டும். ரூல் 49M வாக்குப்பதிவிற்கான இரகசியத்தை மீறுதல். வாக்களிக்க வந்த ஒருவர் அழியாத மை வைத்துக்கொண்டு 17A பதிவேட்டில் பதிவு செய்த பின்னர் வாக்களிக்காமல் வாக்குப்பதிவு இரகசியத்தை மீறும் வகையில் செயல்பட்டால் அவரை வாக்களிக்க அனுமதிக்காமல் வெளியே அனுப்பிவிட வேண்டும். 17A பதிவேட்டில் ரிமார்க்ஸ் காலத்தில் ஓட்டிங் ப்ரொசீஜர் வயலேட்டட், நாட் அலவுடு டு ஓட் என எழுதி ப்ரெசைடிங் ஆஃபீஸர் கையொப்பமிட வேண்டும். ரூல் 49MA டெஸ்ட் ஓட். வாக்காளர் ஒருவர் தான் அளித்த வாக்கு தான் விரும்பிய வாக்காளருக்கு பதில் வேறொரு வாக்காளருக்கு விழுந்ததாக விவிபேட் கருவியில் தோன்றுவதாக தெரிவித்தால் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் அவரிடம் ஒரு எழுத்துப்பூர்வமான உறுதிமொழியை பெற்றுக்கொண்டு மீண்டும் 17A பதிவேட்டில் பதிவு செய்து முகவர்கள் முன்னிலையில் அவரை மறுபடியும் வாக்களிக்க அனுமதிக்கலாம். அவர் குற்றச்சாட்டு தவறு எனில் 17A பதிவேட்டில் அந்த பதிவிற்கு நேராக டெஸ்ட் ஓட் என எழுதி வாக்காளரின் கையொப்பம் பெற வேண்டும். ப்ரெசைடிங் ஆஃபீஸர் கையொப்பமிட வேண்டும். அவரது குற்றச்சாட்டு சரி எனில் வாக்குப்பதிவினை நிறுத்தி தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு தெரிவிக்க வேண்டும். ரூல் 49MA டெண்டர்ட் ஓட் ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டு. வாக்காளர் ஒருவரின் வாக்கினை ஏற்கனவே எவரேனும் பதிவு செய்துவிட்டதாக தெரிய வந்தால் வாக்களிக்க வந்தவரின் ஆவணங்களை சரிபார்த்து அதன் அடிப்படையில் இவர்தான் உண்மையான வாக்காளர் என நிரூபணமானால் அவருக்கு ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டு டெண்டர்ட் பேலட் பேப்பர் வழங்கி அதில் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும். இவரை இவிஎம்மில் வாக்களிக்க அனுமதிக்கக்கூடாது. மேலும் இவர் வாக்களித்த விவரத்தினை 17A பதிவேட்டில் பதிவு செய்யக்கூடாது. 17B படிவத்தில் பதிவு செய்ய வேண்டும். பதிவான வாக்குச்சீட்டை டெண்டர்ட் ஓட் கவரில் தனியாக வைத்து கொள்ள வேண்டும். சேலஞ்சு ஓட் ஆட்சேபனைக்குரிய வாக்கு. வாக்களிக்க வரும் வாக்காளர் ஒருவரின் அடையாளம் குறித்து வாக்குச்சாவடி முகவர் எவரேனும் ஆட்சேபனை தெரிவித்தால் அவ்வாறு எதிர்ப்பு தெரிவித்த முகவரிடம் ரூபாய் 2 கட்டணம் வசூலித்துவிட்டு வாக்களிக்க வந்த நபரிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். விசாரணையில் முகவர் தெரிவித்தது உண்மையானால் அந்த வாக்காளரை வாக்களிக்க அனுமதிக்கக்கூடாது. அவரை காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும். மாறாக அவர் உண்மையான வாக்காளர் என தெரிய வந்தால் அவரை இவிஎம்மில் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும். ரூல் 49N பிளைண்ட் அண்ட் இன்ஃபர்ம் ஓட்டர்ஸ். பார்வையின்மை காரணமாக அல்லது பிற வகை உடல் நலிவு காரணமாக வாக்காளர் ஒருவர் பிறரின் உதவி இல்லாமல் வாக்குப்பதிவு கருவி மீதுள்ள சின்னங்களை அறிந்து கொள்ள அல்லது பொருத்தமான பட்டனை அழுத்தி அவரது வாக்கை பதிவு செய்ய இயலாதவராக இருக்கிறார் என வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் சந்தேகத்திற்கு இடமின்றி தெரிந்து கொண்டால் அந்த வாக்காளரின் சார்பில் வாக்கினை பதிவு செய்வதற்காக 18 வயதுக்கு குறையாத உதவியாளருக்கு விதி 49N கீழ் அனுமதிக்கலாம். வாக்காளருக்கு உதவியாக வரும் நபருக்கு அவரது வலதுகை ஆட்காட்டி விரலில் மை வைத்திட வேண்டும். ASD ஓட்டர்ஸ் ஆப்சன்ட் ஷிஃப்ட் டெத். ஒரு வாக்குச்சாவடியில் ஆப்சன்ட் ஷிஃப்ட் டெத் பட்டியலில் உள்ள வாக்காளர் ஒருவர் வாக்களிக்க வரும் பட்சத்தில் அவரது அடையாள ஆவணத்தை வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் சரிபார்க்க வேண்டும். அதன் பின் போலிங் ஆஃபீஸர் 1 அலுவலர் அது குறித்த விவரத்தினை வாக்குச்சாவடி முகவர்களுக்கு தெரிவித்து வாக்காளரின் பெயரினை உரக்க அறிவிக்க வேண்டும். அதன் பின் அவரது பெயரை 17A பதிவேட்டில் பதிவு செய்து அவரது கையொப்பம் மற்றும் கைரேகை பெற வேண்டும். அதன் பின் அவ்வாக்காளரிடம் ஒரு உறுதிமொழியினை பெற வேண்டும். இப்படிவம் வாக்குச்சாவடிக்கு தனியே அனுப்பி வைக்கப்படும். EDC ஓட்டர்ஸ் எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட். ஒரு வாக்குச்சாவடியில் பணியாற்றும் அலுவலர்கள் அல்லது EDC வழங்கப்பட்ட அலுவலர்கள் எவரும் ஒரு வாக்குச்சாவடியில் வாக்களிக்கலாம். அவ்வாறு EDC கொண்டு வரும் வாக்காளரிடம் EDCயில் அவரது கையொப்பத்தினை பெற்று அதன் பின் போலிங் ஆஃபீஸர் 1 அவரது பெயரை குறியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலில் இறுதியில் பதிவு செய்து அதற்கு தொடர் வரிசை எண் வழங்க வேண்டும். பின்னர் அந்த EDC சான்றிதழனை போலிங் ஆஃபீஸர் 1 தன்வசம் வைத்துக்கொள்ள வேண்டும். அவரது பெயரை 17A பதிவேட்டில் அப்பணியில் வாக்காளர் பட்டியலில் குறித்த விவரங்களை சீரியல் நம்பர், பார்ட் நம்பர், அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி நேம் என்ற முறையில் பதிவு செய்து பின்னர் வழக்கமான இதர நடைமுறைகளை பின்பற்றி பணியாளர் தனது வாக்கினை பதிவு செய்யலாம். கிளாசிஃபைடு சர்வீஸ் ஓட்டர் ப்ராக்சி ஓட்.
கிளாசிஃபைடு சர்வீஸ் பட்டியலில் உள்ள வாக்காளருக்கு பதிலாக அவரது குடும்பத்தில் உள்ள ஒருவரை வாக்களிக்க அனுமதிக்கலாம். அவ்வாறு வாக்களிக்கும் வாக்காளருக்கு ரிமார்க்ஸ் காலத்தில் ப்ராக்ஸி என குறிப்பிட வேண்டும். இவ்வகை ஓட்டில் இடிசி ஓட்டும் 49N பிளைண்ட் அண்ட் இன்ஃபார்ம் ஓட்டும் வருவதற்கு வாய்ப்புகள் சற்று உள்ளது. எனவே இத்தகைய வாக்கு வகைகளை பிரிசைடிங் ஆஃபீஸர் நன்றாக தெரிந்து வைத்திருக்கும் பட்சத்தில் மிக எளிமையாக இத்தகைய சூழ்நிலையை நாம் கையாள முடியும். நன்றி.